நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டு போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடோடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை, எதிர்கட்சி இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு? இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரேன்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா? சொல்லுங்க, உண்டா? விவசாயிகள் தன் வியர்வையை, ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட பார்க்க மனமில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இவரா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார்?